கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிறாரு. பாருங்க, இருக்கிறதுலே அதான் பெருசு. அதுக்கு தான் கரெக்டாக கால் ஓட்டிச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஃபீடு வாங்குறீங்கன்னு. நம்ம வாங்குறது இந்த ஆடுகளம் ஃபீடு. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 30க்கு மேலே தானியம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பொட்டுக்கடலை, இந்த இது பேர் என்ன, இந்த காட்டன் சீட் சொல்லுவாங்க அது, அப்புறம் கடலை பொட்டு, அப்புறம் சோளம், கம்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது இதுக்குள்ளே. அண்ட் வைக்கோல் நான் சொன்ன மாதிரி இங்கே ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணியாச்சு. அண்ட் அதோ தெரியுது பாருங்க ஒரு ப்ளூ கலர், அது ஃபுல்லாக வைக்கோல் தான் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம கிணத்தையே பார்க்கல போகிறோங்களா. ஐயோ அடோடா, கிணத்தை மிஸ் பண்ணிட்டுக்கிறோமே. சின்ன ஏதோ பாறாங்கல் மாதிரி ஏதோ இருக்குது. ஓ, ஃபுல்லாக மண் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இல்லை, உங்களுக்கு பழைய வீடியோ பார்த்தா தெரியும். அன்றைக்கி ஃபுல்லாக ஜேசிபி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிச்சு தெரியுமா. அந்த இடம் சும்மா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இது நண்பர் வந்து ரைஃபிள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு பிக் ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஸோ அதோட வேலை தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெஷ்ஷாக வந்த வைக்கோல். இன்றைக்கி வந்து 5 o'clock எழுந்திரிச்சு 5:30க்கு கிளம்பி 6:30க்கு கார் எடுத்து 7:30க்கு ஃபார்முக்கு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்து யாருமே இல்லை. ஸோ நம்ம பசங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்த வேலையை இன்றைக்கி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம கிணத்துக்குள்ளே இறங்கி நீங்கள் பார்த்ததில்ல. ஸோ எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் தண்ணியே இப்படி இருக்குது. இது வரைக்கும் அப்புறம் இது வரைக்கும் தண்ணி இருந்தால் இப்படி இருக்கும். கரெக்டாக இப்போ வந்து 1 minute ஆயிருக்கு. பாதி கிணறு. ஐயோ, இது என்ன சேரு. பேசாமல் இங்கே ஒரு 1 month வந்து ட்ரைனிங் எடுக்க போகிறோங்க, ராக்கி பெல் பாய் மாதிரி.
கரெக்டாக 2 minutes 30 seconds. எக்கோ கேட்குதா? இன்றைக்கி வந்து பண்ணையில் ஆள் இல்லாதனால நானும் ஆடுகளும் இவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து லிவர் டானிக் ப்ளஸ் ஈடி வேக்சினேஷன் எல்லாருக்கும் போட்டு விட்டு, இது யார் தெரியுதா உங்களுக்கு? புலி. ஸோ மேன் பவர் வந்து எங்கே போனாலும் இதே தலைவலி. நம்ம ஒரு ஆளால் மட்டும் எல்லாமே எப்படி பண்ண முடியும்? என்ன நான் சொல்கிறது. பட் ஓகே, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச்சு. ஸோ இறங்கி வேலை பார்த்தா தான் நமக்கும் எந்த டைமில் எந்த இன்ஜெக்ஷன், எந்த டைமில் நம்ம லிவர் டானிக் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்த பேட்சை நம்மளால் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம். நான் வெயிட் நோட் பண்ணிக்கலாண்ணா. மட்டும் கொஞ்சம் நம்ம டோக்கனா இது டிவாமிங் பண்ணணும். அப்படியா? இது அந்த இது 45 நாள் கழிச்சு தான் போடணும் சொன்னாங்க. குளிக்கல இந்த மாதிரி. சரி போட்டுருவோம். மட்டும் ஓகே. முட்ட ஆரம்பிச்சிச்சிங்களா இப்போ? பதினேழு 980. இந்த ரைட்டுக்குண்ணா போட்டுருண்ணா.
டைம் வந்து இப்போ தான் 11:30 ஆகுது. லைக் 7:30க்கு வந்தோம் உள்ளே. அண்ட் 7:30க்கு வந்து இப்போ தான் வந்து 73 கோட்ஸுக்கு ஃபஸ்ட்டு பேட்சுக்கு முடிச்சிட்டோம். பிபிஆர் இடி வேக்சினேஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் லிவர் டானிக் கொடுத்தாச்சு. ப்ளஸ் எல்லாத்துக்கும் செகண்ட் இப்போ நம்ம 40 days கம்ப்ளீட் ஆனதுனால ஸோ 40th டே என்ன வெயிட் இருக்குன்னு இப்போ வெயிட்டையும் செக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு போயிட்டு மீதி 80 வெயிட்டெல்லாம் போட்டுட்டு பார்ப்போம் உயிரோடு இருந்தா. வரவா? ஓகே, ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட இப்போ 140 இருக்குது. ஸோ 140க்கும் ஒரே நாளில் இன்றைக்கி ஸ்டாஃப் யாரும் இல்லை. ஸோ நானும் இன்னொருத்தர் இருக்கார் நம்மக்கிட்ட, ரஞ்சித்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் நானும் சேர்ந்து இன்றைக்கி அட் அ டைமில் இடி வேக்சின் அண்ட் லிவர் டானிக் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வெயிட், ஃபஸ்ட் பேட்சோட வெயிட்லாம் போட்டு பார்த்துட்டு செகண்ட் பேட்சோட வெயிட் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். பிகாஸ் 2nd of July தான் நம்ம இதெல்லாம் எடுத்திருந்தோம், பிபிஆர்லாம் போட்டு. ஸோ வெயிட் இருக்குது. ஸோ அது வந்து இந்த மந்த் எண்டில் எடுத்துக்கலாம். அண்ட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஒரு ஆவரேஜ் ஒரு 5 to 6 kgs ஏறி இருக்குது இன் 40 days. அண்ட் ஒரு நம்ம எடுத்து ஒரு 2 weeksக்கு அப்புறம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஃபீட் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால கொஞ்சம் தடுமாற்றம், அதனால கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஒரு மார்ட்டாலிட்டியும் ஆச்சு. பட் இட் ஹேப்பன்ஸ். அதெல்லாம் கேரே பண்ணக்கூடாது. பட் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் தீபாவளிக்கு கன்ஃபார்மாக இருக்குது. அண்ட் இன்னொரு 2-3 daysல பிளான் பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட் விசிட் ஃப்ரீயாக வந்துட்டு ஜாலியாக சில் பண்ணுற மாதிரி வந்துட்டு போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால திருப்பி ஹெட்டிங் டு சென்னை. அண்ட் ஹோப் யூ லைக் த வீடியோ. பாய்.